முக்கிய செய்தி. விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதன்குமார் வழங்க கேட்கலாம். மதன், சின்ன உடைப்பு கிராமத்தில் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக விஷயத்தில் மக்கள் போராடி வருகின்றனர். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக மதுரை விமான விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர் தர்ணா போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். நீதிமன்றம் விடுத்த கேடு நாளைக்குள் முடிவடையுள்ள நிலையில் இதுவரை அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என சின்ன உடைப்பு மக்கள் குற்றச்சாட்டும் வைத்துள்ளனர். நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் மீன்குடி அமர்வு செய்வதால் தங்களது போராட்டம் தொடரும் என சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர் தர்ணா போராட்டத்தில் தற்போது 100க்கும் மேற்பட்ட சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாநில விரிவாக்கம் தொடர்பாக சின்ன உடைப்பு, பரமப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 633.17 ஏக்கர் இடம் தற்போது கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கான பணிகளும் விரிவாக நடைபெற்று வரும் நிலையில் சின்ன உடைப்பு கிராமத்தில் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக 250 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதால் 180க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிப்படையும் நிலையில் உள்ளது. கையகப்படுத்த நிலத்திற்கு 2009ஆம் ஆண்டு மதிப்பீடு செய்யப்பட்டு 2022ஆம் ஆண்டு இழப்பீடு தொகையானது தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பின் பழைய மதிப்பீட்டின்படி இழப்பீடு தொகை வழங்கியதால் இந்த தொகை தங்களுக்கு போதாது எனவும் தங்களுக்கு தற்போதைய மதிப்பீட்டின்படி கூடுதல் இழப்பீடு தொகை வாங்க வேண்டும் என்பதும் 2013 சட்டத்தின்படி நீதிக்குழு அமர்வு செய்த பின்னரே நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர் தர்ணா போராட்டத்தில் கடந்த 1 மாத காலமாக ஈடுபட்டு வருகின்றனர். நிலம் கையகப்படுத்தும் நிலையில் மக்கள் மாற்று ஏற்பாடு செய்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என டிசம்பர் 19ஆம் தேதி வரை கெடு விதித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தது. நீதிமன்றம் விடுத்த கெடு நாளைக்குள் முடிவடையும் நிலையில் இதுவரை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் சின்ன உடைப்பு கிராம குற்றம் சாட்டி வருகின்றனர். நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் மீன்குடி அமர்வு செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர் தர்ணா போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு ஆதரவாக பல்வேறு மாவட்டங்களில் 500க்கும் மேற்பட்டோர் தற்போது வருகை தந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மதுரை விமான நிலையம் செல்லும் சாலை மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிராக விவரங்களுக்கு நன்றி மதன்குமார்.